இயேசுனா சிலுவை இல்ல, தாடி வச்சவர் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் நான் இயேசுனா எப்படி பிடிச்சிருக்கோன்னா, அவர் வெள்ளையா இருப்பார், பூனை கண்ணு வச்சிருப்பார், நல்ல ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு கையை இப்படி வச்சிருப்பார், நல்ல ஃப்ரீ ஹேர் வச்சிருப்பார். இவர் தான் இயேசு இல்ல. இயேசுக்கு அடையாளம் என்ன? சிலுவை. இவர் இயேசு இல்ல, அவர் நாமம் அதிசயமானது. என் நாமத்தில் எதை கேட்கிறாயோ அதை பெற்றுக்கொள்வாய். அப்ப அவர் நாமம் யார் தெரிஞ்சிருக்கிறாங்க? எனக்கு இயேசுனா தெரியும், இயேசுன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்ல, அவர் எப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. நடத்தி வந்த எபினேசர் நீதானே, இனியும் என்ன நடத்திடுவார் பரிசுத்த நீதானே. நன்றி 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 நன்றி. இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதம் 91 அதிகாரம். இந்த மாந்திரிக பிரச்சனை அப்படின்னாவே எல்லாருக்கும் என்ன வசனம் ஞாபகமா இருக்கும்னா சொல்லிக் கொடுக்குற சங்கீதம் 91. ஆனால் அந்த சங்கீதம் 91 மட்டும் ஒரு விசேஷமான அதிகாரம். அதை தாவீதும் எழுதியிருக்கார், சில வசனத்தை தேவனும் எழுதியிருக்கிறார். ரொம்ப விசேஷமானது. சங்கீதம் 91 எல்லாம் படிப்போமா? 1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இதை யார் எழுதுறா? தாவீது சொல்றார். தேவனுடைய சமூகத்துல அவரை சார்ந்து இருக்கிறவங்க, அவரை சூழ்ந்து இருக்கிறவங்க பாதுகாக்கப்படுவாங்க அப்படின்னு யார் சொல்றது? தாவீது சொல்றார். படிங்க. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், நீ என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இங்கேயும் யார் சொல்ற? தாவீது சொல்றார். என்னவா சொல்றாரு? நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், நீங்க தான் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே. இது யார் சொல்ற? அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும். அவர் என்ன பண்ணுவாரா? நீ அவர் யாரெல்லாம் தேவனை சார்ந்து இருக்கிறீங்களோ அவர் சொல்றார் வேடனுடைய கண்ணிக்கு. வேடனுடைய கண்ணின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு பறவையை பிடிப்பதற்காய் அந்த வேடன் என்ன பண்ணுவான்னா, தீனியை என்ன பண்ணிடுவான், அதுக்கு உண்டான ஆகாரத்தை வலையை விரிச்சிட்டு அந்த வலையில தெரியாம வச்சிடுவான். தெரியாம அந்த பறவைகள் அந்த தீனியை சாப்பிடும்பொழுது அது மாட்டிக்கொள்ளும். அதே மாதிரி தான் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஏதாவது வம்புல மாட்டி விட்டுருவாங்க. கடத்தில், பிரச்சனையில், சூழ்நிலையில், குடும்ப நெருக்கத்தில், பிசாசனம் பாவத்தில், இச்சையில், விபச்சாரத்தில், வேசிசனத்தில், போதை வஸ்துக்கள் இதுதான் ஒன்று மாட்டி விட்டுடுவான். இதுலேருந்து என்ன பண்ணுவாரான்? கர்த்தர் விடுதலை ஆக்குவார்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுகிறார். அடுத்தது படிங்க. பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் என் தேவன் என்ன பண்ணுவாரு? அவர் யாரு தஞ்சமா இருக்கிறார்களோ, அவரிடத்துல அடைக்கலம் புகிறார்களோ, எனக்கு அவர்தான் சொல்லி இன்னைக்கு தேடி வந்திருக்கீங்களே, அவர்களுக்கு வியாதிகள் போகும் என்று சொல்றார். யார் சொல்ற? தாவீது சொல்றான். அவர் தமது சிறகுகளாலே தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். இதெல்லாம் யார் சொல்ற? தாவீது நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கிறார். தேவனிடத்துல அவன் நன்மையை பெற்றுக்கொண்டான். அந்த நன்மையை என்ன பண்றாரு? நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக தாவீது நமக்கு வசனத்துல தேவனிடத்துல இப்படி இருங்கன்னு சொல்லி கொடுக்கிறாரு. அப்படி அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும். ஆமா, வேதத்தை என்ன பண்ணு? டைட்டா பிடிச்சுக்கோ, அதுவே உனக்கு பரிசையும் கேடகமா இருக்கும். படிங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாம இருப்பீங்க.
உன் பக்கத்தில் 1000 உன் பேரும் பக்கத்துல 1000 பேரும் வலது புறத்தில் 10000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை. இதெல்லாம் யார் சொல்ற? தேவனை நீ பிடிச்சிக்கிட்டா போதும், இப்படி இருப்ப அப்படி இருப்பேன்னு என்ன பண்றாரு? தாவீது சொல்றாரு. அப்படி படிங்கம்மா. இப்ப எத்தனை வந்தாச்சு? 10க்கு வந்தாச்சு. உன் வழிகளில் எல்லாம் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு. தேவன் என்ன செய்வார்? நீ அவர் தஞ்சமா அடிச்சிருந்தா தேவ தூதர்கள் எல்லாம் உனக்கு பணிவிடை செய்யும்படியாக அவர் அனுப்புவார்னு சொல்றாரு. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் சிங்கம் பாம்புனா என்ன அர்த்தம்னா, இது காட்டு மிருகங்கள் இல்லை, சிங்கத்தை போல சில நபர்கள் வந்து கர்ஜிப்பாங்க. அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. சில நேரங்களில் வேலை ஸ்தலத்தில் முதலாளியோ இல்லை மேனேஜரும் பார்க்க சிங்கம் போலேயே இருக்கும். சிங்கம் என்ன கம்பீரம் இல்லை, அடியோ நம்மளை எப்போ முழுங்குவாங்க, சும்மா கை கடிச்சுக்கிட்டு அவனை ஒன்றும் செய்ய முடியலையே இல்லை, கொடுமையாக இருப்பாங்க. சிங்கத்தை போலும் விரியன் பாம்பின் போலும் மேலும் நீ நடந்து. ஆமென். விரியன் பாம்பின் மீது நீ நடந்து. விரியன் பாம்பு போல என்ன பண்ணுவாங்க? பாம்பு வந்து நல்லது போல இருக்கும், சடான்னு கொத்தும். அது கடிச்சதுன்னா விஷம் ஜாஸ்தியாக இருக்கும். சொல்லுவாங்க விஷம் 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 பண்ணுறதெல்லாம் விஷம். இந்த மாதிரி நல்லா பழகுவாங்க. கூடவே என்ன பண்ணுவாங்க? கலகத்தை உண்டு பண்ணிட்டு போயிடுவாங்க. குடும்பத்தையே கெடுத்துடுவாங்க. சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அழகாக பாம்பு பார்க்க தான் வழன்னு அழகாக இருக்கும், ஒன்றும் தெரியாத மாதிரி. ஆனால் அது கொத்துனா அது உயிரே போயிடும். சிங்கம்ன்றது கர்ஜிக்கும் அவனு. நீ அது ஒரு கொஞ்சம் என்ன பண்ணிடலாம், உஷாராய்க்கலாம், இவங்க இப்படி தான்ட்டு. ஆனால் பாம்பை நம்பவும் முடியாது. நல்லவன் போலே இருந்து என்ன பண்ணுறாங்க? குழி வெட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறாரு தாவீது? சொல்லிட்டே வர்றாரு. படி மாடுத்தது. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். ஆமென். அடுத்த வசனம் படிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இங்கேதான் 13 வரையும் தாவீது நமக்கு அட்வைஸ் பண்ணுகிறார். தேவனிடத்தில் அவர் பெற்ற ஆசீர்வாதம், அவர் பெற்ற நன்மையை நம்ம இடத்துல சொல்லி கொண்டு வந்தார். தேவனை எப்படி பிடிக்கணும், தேவனிடத்தில் எப்படி நன்மை பெற்றுக்கொள்ளணும், எப்படி ஜெபம் பண்ணணும், என்ன மாதிரி தேவன் நமக்கு அட்வைஸ் பண்ணுறார், எப்படி இருப்பார், நம்மளை எப்படி பாதுகாப்பார் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமேட்டு இதே அதிகாரத்தை 14ல் தேவன் பேசுகிறார். படிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை யார் யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ அவனை உயர்ந்த அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்ப. கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோமா? ஒரே அதிகாரம் தான், ஆனா அதுல 2 நபர்கள் பேசுறாங்க. ஒன்னு தாவீது, ஒன்னு தேவன். தாவீது தேவனை எப்படி பிடிச்சு கொண்டான்? அவர் நாமத்தை பிடிச்சு கொண்டான். எங்க போனாலும் அவரை ஆராதித்து கொண்டே இருந்தான், அவரை உயர்த்தி கொண்டே இருந்தான், அவரை போற்றி கொண்டே இருந்தான். அவர் வீணை வாத்தியத்தோடு கைத்தாளத்தோடு மத்தாளத்தோடு அவரை துதித்து கொண்டே இருந்தான். தேவன் சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால். இயேசுனா யாரு? இயேசுனா சிலுவை இல்ல, தாடி வச்சவர் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் நான் இயேசுனா எப்படி பிடிச்சிருக்கோம்னா, அவர் வெள்ளையா இருப்பார், பூனை கண்ணு வச்சிருப்பார், நல்லா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு கையை இப்படி வச்சிருப்பார், நல்லா ஃப்ரீ ஹேர் வச்சிருப்பார். இவர் தான் இயேசு இல்லை. இயேசுக்கு அடையாளம் என்ன? சிலுவை. இவர் இயேசு இல்ல, அவர் நாமம் அதிசயமானது. என் நாமத்தில் எதை கேட்கிறாயோ அதை பெற்றுக்கொள்வாய். அப்ப அவர் நாமம் யார் தெரிஞ்சிருக்கிறாங்க? எனக்கு இயேசுனா தெரியும், இயேசுன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை, அவர் எப்படிப்பட்டவர். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. தாவீது தேவன் நாமத்தை உணர்ந்தவனா இருக்கிறான். சிங்கங்களை வாயை கிழிக்கும் பொழுது நான் நினைக்கிறேன் இயேசுவின் நாமத்தை அவன் கூறியிருப்பான்னு நினைக்கிறேன். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. கோலியாத்தை அடிக்கிறதுக்கு முன்பாக தேவனை நிச்சயமா ஒரு நாமத்தை சொல்லிதான் அடிச்சிருப்பான். தேசப்பா அவன் பேரை சொல்லிதான் என்ன பண்றேன், இந்த கல்லை அடிக்கிறேன்.
அவன் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அடைக்கலத்தில். ஹல்லேலூயா. எங்கெங்க வெக்கப்பட்டீங்களோ, எங்கெங்க வேதனைப்பட்டோமோ, எங்கெங்கெல்லாம் நசுக்கப்பட்டோமோ, தேவன் அவர்களை அவர் தலையை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் எவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறானோ அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறான். அந்த சகோதரி என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறான். நான் அவரை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவர்களை விடுதலையாக்குவேன். எனக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற தேவனிடத்துல வாஞ்சை என்பது என்ன? அவர் மட்டும்தான் எனக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. போன செவ்வாய்க்கிழமை இதே வசனத்தை ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் மட்டும் ஒரு செய்தி கொடுத்துருந்தேன். தேவன் வாஞ்சைனா என்ன? வாஞ்சையா இருக்கிறதுனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அவரை பார்க்கணும். அல்லேலூயா. அவரை பார்க்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு லவ்வரையோ கணவனையோ மனைவியோ இல்லை பிள்ளையோ ஊருக்கு போயிட்டு இருந்தால் வருதா, என்னைக்கு ஊருக்கு வரும், என் பிள்ளை இன்னைக்கு லீவுக்கு வரும், என் கணவன் இன்னைக்கு லீவுக்கு வருவார், எப்படியாவது இன்னைக்கு நான் மீட் பண்ண போகிறேன். அந்த வாஞ்சை இன்னும் 2 நாள் தான் இருக்குது. சில நேரங்களில் திருமணமோ பிறந்த நாளும் என் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் முன்னாடி எடுத்து கொடுத்துட்டாவே என்ன இருக்கும் அவங்களுக்கு, எப்படா பிறந்தார். என் பிள்ளை வந்து கேட்பான், ட்ரெஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருவான். டேடி இன்னும் எத்தனை நாள் இருக்குது டேடி என் பிறந்த நாளுக்கு? இன்னும் 2 நாள். 2 நாள் வெயிட் பண்ணணுமா? சரி இன்னைக்கே கொண்டாடிக்கோ. அந்த 2 நாள் என்ன பண்ண முடியாது. வாஞ்ச எப்போ வரும், அன்னைக்கு நான் எப்போ கேட்க வெட்டுவேன், எப்போ புது ட்ரெஸ்ஸை போடுவேன். அந்த வாஞ்ச எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வருமா? இருக்காது. அல்லேலூயா. வாஞ்சனா என்ன? ஆசை. வாஞ்சையா? ஆசையும் வாஞ்சதான். வாஞ்ச ஆவல், காத்திருப்பு, உனக்கு பிடிச்சது கிடைக்கும் என்று காத்திருப்பு. இன்னொன்று வாஞ்சன்னா இவர்கிட்ட தான் எனக்கு ஆசீர்வாதம், இந்த சகோதரி வந்தால் தான் எனக்கு பிளெஸ்ஸிங் அப்படின்னு நம்ம நினைப்போமா? யாராவது உலகத்தில் இருக்கும். எங்கள் அப்பா வந்தால் தான் எனக்கு இரு பிரச்சனை வருது, என்ன சண்டை போட்டுனே இருக்கல, எங்கள் அப்பா வருவார். நீ என்ன பண்ணாலும் என் கண்ணுக்கு தெரியாது, எங்கள் அப்பா வருவார், இல்லை எங்கள் அம்மா வருவாங்க, என் மாமா வருவான், அப்போ உன்னை வச்சுக்கிறேன். அல்லேலூயா. அந்த வாஞ்ச, அந்த வைராக்கியம், தேவன் மட்டும்தான் எனக்கு விடுதலை ஆக்குவார். அந்த வாஞ்ச நீ தேவன் மத்தியில் உண்மையாவே நீ மனிதர் இடத்துல நீ அநேக நேரம் வாஞ்சையா இருந்திருக்கலாம், நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம், தோல்விகள் பட்டிருக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் ஒரு டிசைட் பண்ணுங்க, என் வாஞ்சை எல்லாம் என் இயேசுவிடத்துல. எவ்வளவு விரோதமா உனக்கு சூழ்நிலைகள், உனக்கு சாதகமற்ற சூழ்நிலையா இருக்கலாம், எல்லாம் கைவிடப்பட்டு அனாதை போல உன் வாழ்க்கை இருக்கலாம், வெறுமையின் மத்தியில் நீ நடந்து கொண்டு இருக்கலாம். ஒண்ணுமே உன்னால கையில் ஆகாதவன் சொல்லுவாங்க, கையாலாவதவன். நீ வேஸ்ட். உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்றியா, ஃபீஸ் கட்ட முடியுதா, இல்லை ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதா, நீ கையால் ஆகாதவன். வருமானம் இல்லைன்னா உன்னை மதிப்பிட்டு அநேகர் பேசிக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு தேவன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அவர் மீது வாஞ்சைய சொல்லுங்க, எசப்பா இன்னிலேருந்து உண்மையே நான் நேசிப்பேன். அல்லேலூயா. இந்த பொண்ணை பார்க்கறதுக்கு வாஞ்சியா இருப்பாங்க, இல்லை அவன் லவ்வரை பார்க்கறதுக்கு, அந்த பையனை பார்க்கறதுக்கு வாஞ்சியா, ஸ்கூல் எப்போ முடியும், காலேஜ் எப்போ முடியும், வேலை எப்போ முடியும், எங்கேயே பார்த்துன்னு இருப்பாங்க. வீட்டில் பெற்றோர் சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, வேணான்னு. எனக்கு அவன் கிட்ட வந்தால் தான் வாழ்க்கை. வீட்டை விட்டெல்லாம் ஓடி வருவாங்க, வீட்டுக்கெல்லாம் எதிர்த்து நிற்பாங்க. தாய் வேணுமா, அந்த பையன் பொண்ணு வேணுமானா இவன் தான் வேணும், இவங்களாம் வாஞ்ச. கல்யாணம் பண்ண மட்டும் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணன்னு தெரியல, ஏமாந்துட்டேன், என் வாழ்க்கையை ஏமாந்துட்டேன். பையனும் சொல்கிறான், பொண்ணும் சொல்கிறான். அப்போ நம்ம மனிதர் மேலே நம்பி எவ்வளோதான். நான் வந்து லவ் பண்ணுறதை பற்றி நான் சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். நீ யார் மேலே, இந்த உலகத்தில் யார் மேலே நீ அதிகமாக வாஞ்சையோ நம்பிக்கையோ, இல்லை இவர்கள் தான் என் வாழ்க்கைக்கு விடுதலை நினைக்கிறியோ, அவர்கள் உனக்கு விடுதலை கொடுக்கிறவர்கள் அல்ல. என் தேவனை நம்பி சார்ந்திருக்கும் பொழுது, என் தேவன் என்னைக்காவது என் பிள்ளையை விடுதலை ஆக்குவார். என் தேவன் எப்படியாவது என் கடன் மாறும். அந்த வாஞ்சை உனக்குள்ள இருக்கணும். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. வாஞ்சையில 2 விதம் இருக்கு. சொல்றது மட்டும் இல்ல, செய்வார் என்ற நம்பிக்கையில் இருக்கணும். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே.
பல ஆண்டுகள் ஆயிடும், குழந்தை பிறக்காது, 10 வருஷம் ஆயிடும், 12 வருஷம் ஆயிடும். டாக்டர் சொல்லுவாங்க இனிமேட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனிமேட்டு தத்து எடுக்கிறது இல்ல, டெஸ்ட் டியூப் ஏதாவது பண்ணு, இல்ல வாடகைத்தாய், இல்ல அனாதை எடுத்துக்கலாமா. நம்பிக்கை போயிடும். என் தேவன் சொன்ன வாக்கை மீற மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நம்பிக்கை எனக்குள்ள இருக்கணும். நிச்சயமா இருக்கு. மருத்துவம் சொல்ல முடிஞ்சு போச்சு, வயசு ஆயிடுச்சு, பரவாயில்ல, அந்த வாஞ்சை உனக்குள்ள இருக்கணும். விசுவாசிக்காமன்னு சொல்லுவோமே, ஐயோ கடன் வீடை தான் வித்தாகணும், இனிமேட்டு வித்துட்டு தான் இந்த இடத்துல காலி பண்ணி போகணும். அநேக சூழ்நிலை நெருக்கம், ஃபுல்லா கழுத்து அவமானம், கழுத்தை நெருக்கிறது, தற்கொலை பண்ணிக்கலாமா? இந்த பிரச்சனைக்கு உனக்குள்ள நம்பிக்கை இருக்கும். நான் வீடை விற்க மாட்டேன், ஆனா என் கடனை கற்ற மாற்றுவார். விசுவாசிக்காமன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆபரேஷன் பண்ணி ஆகணும், அந்த கட்டி எடுக்க, அந்த ஸ்டோன் எடுக்க, இந்த ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணணும், மருத்துவம் ரிப்போர்ட் கொடுத்துரும். உனக்குள்ள நம்பிக்கை இருக்கணும். என் தேவனால் கூட அந்த காரியம் ஒன்றுமில்ல. மரித்த சடலத்தை உயிர்ப்பிக்க முடியும்னா ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தைக்கா தேடி ஓடி வரா நூற்றுக்கு அதிபதி இயேசு இடத்துல. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுத்தமாகும். விசுவாசிக்கிறாம வாஞ்ச நிச்சயமா செய்வார் என்று. அந்த சகோதரி எத்தனை பேர் இருந்தாலும் சரி, இயேசுவின் ஆடையை தொட்டா போதும், என் வாழ்க்கை மாறும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. கணவன் குடிச்சு 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 பொறுக்கித்தனம் பண்ணி அம்மா முடிவு பண்ணும், என் பிள்ளை என்ன பண்ண திருத்துறதுக்கு ஒரே வழி கல்யாணம். கல்யாணம் பண்ணிட்டா அந்த பிள்ளை வந்து பிள்ளைய வாழ்க்கையை மாத்திடும். 30 வருஷமா 25 வருஷமா 20 வருஷமா அம்மாவால முடியாதது மனைவியால முடியுமா? மனைவியை கல்யாணம் பண்ணோன்னையும் நல்ல பிள்ளை மாதிரியே இருப்பார் அவர். குடிக்கும் அவருக்கும் தூரமா இருக்கிற மாதிரி அப்படியே காட்டுவார். நீ குடிக்கலாம் மாட்டேன். ஆபீஸ்க்கு போயிட்டு வரும்போதுல நிசம், இதுலயே ஸ்மெல்லு கிடையாது, இது வேறையாச்சு. அந்த பொண்ணே கொஞ்சம் குழம்பும், இது உண்மையாவே லிக்கர் ஸ்மெல்லான்னு. 1 மாதங்களுக்கு அப்புறமேட்டு அவர் தன்னை வழியை காட்டுவார். வேலைக்கு போறதில்ல, வீண் செலவு, குடும்பத்தை காக்கிறதில்ல. இப்போ 2 பேர் உட்காந்து அழுதுன்னுப்பாங்க. யார் யாரு? மாமியாரும் மருமகள். இப்போ என்ன ஆயிடும்? அந்த அம்மாக்கு என் பிள்ளை திருந்த, கணவனுக்கு ஐயோ இனிமேட்டு வாழ்ற காட்டில் என்ன பண்றேன், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், இந்த ஆளுகிட்ட குடிகாரன்ட்ட வாழ்றதுக்கு, குடிச்சிட்டு வந்து சும்மா இருந்தாலும் போறோம், அடிச்சுட்டு போறேன். நீ வேலைக்கு போயிட்டு இருந்தா உன்கிட்ட இருந்தா பிடிங்கிட்டு போயிடுவான். இப்படியே ஒரு சூழ்நிலை. சைதாப்பேட்டில் இருக்கும் பொழுது ஒரு விசுவாசி தேடி வராங்க. ஃபர்ஸ்ட் நான் டைவர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன், நீங்க தான் சொல்லணும். அம்மா இதுக்கு தான் என்னை தேடி வந்தே அம்மா, நான் டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு இல்லை பாஸ்டர், அவர் என்ன அடிக்கிறார், வேலைக்கு போறதில்லை, நான் வேலைக்கு போறேன், நான் என்ன பண்றேன், இப்பதான் ஒரு வேலைக்கு போறேன், நான் வேலைக்கு போறேன், என்ன சந்தேகம் வரப்படுறார். சரி, அவர் என்னம்மா பண்றாரு, வீட்லயே உட்காந்துக்கிறார். பரவாயில்லம்மா, சமையலாக்கி ஆக்கி போறாரா, காலையில வீட்டை விட்டு போவாரு, திருப்பி என்ன பண்ணுவாரு, நைட்டு தான் வருவார். வந்தா சும்மா இல்லை, போதையில வந்து அடிப்பார். நான் ஏதாவது ஆசையாக ஒரு பொருளை வாங்கி வச்சிருப்பேன், அதை எடுத்துன்னு போயிடுவார். நானும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் கௌரவமாக ஏதோ வாழ்கிறேன், என் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன், பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் பாஸ்டர், இவர் இருக்கிறதெல்லாம் பண்ணுறாரு. நேற்று ஹவுஸ் ஓனர், நான் இது வரையும் 6 வீட்டை மாற்றிட்டேன், இந்த ஆள் குடிச்சு இப்போ சொந்தம்லாம் சொல்லிட்டாங்க, நீ டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துரு, உனக்கு தான் வருமானம் இருக்குல்ல, உன்னால் வாழ முடியும், அவனுக்கு எதுக்கு நீ சாப்பாடு போடுற? சரிம்மா, மாப்பிள்ளையோட அம்மா என்ன சொல்கிறாங்க, மாப்பிள்ளை அம்மா தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க, அவனை விடு. நாங்கள் போன மாதம் கூட என்ன பண்ணுறேன், போயிட்டு அந்த ஓமில் போய் சேர்த்து வச்சோம். 1 மாதம் கழிச்சு குடிச்சிட்டு வந்தோனையும் அந்த ஓமில் சொல்கிறாங்க, உன் கணவர் நல்லவராக இருக்கிறாருமா, இங்கே வேணா வேலைக்கு சேர்த்துக்கிறீங்களா? அவ்வளோ நல்ல ஒரு சொல்ல அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. எனக்கோ சந்தோஷமாக இருந்தது. வீட்டுக்கு வந்த உடனே அங்கே சிகரெட் தண்ணி தான் அடித்தார், இப்போ கஞ்சா அடிச்சு நிற்கிறார் பாஸ்டர். அப்போ என்னதான் பண்ணுறது? முடிவு பண்ணிட்டேன், நான் டைவர்ஸ் பண்ணலான்னு. சரிம்மா, அது எதுக்கு மாட்டி, யார் சொல்லிமா வந்தேன்னு? இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணால் நான் சேர்த்து, இல்லை பாஸ்டர் பிரிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் சொன்னேன், அம்மா பிரிக்கிறதுக்கு நான் ஜெபம் பண்ண மாட்டேன். தேவன் ஒரு பிள்ளைக்கு, ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு திருமணம்னு ஒன்று பண்ணுறாருன்னா அது ஒரு வாழ்க்கை தான். வேதத்தில் சொன்னதுபடி அது சரியில்லைன்னா உன் கணவன் இறந்தாதான் இன்னொரு வாழ்க்கை.
நான் மீண்டும் என்ன பண்ண முடியாது, நான் ஜெபிக்க முடியாது. வேற ஒரு சபையில் 2வது திருமணம் பண்ணால் நீ அங்கே போய் ஜெபம் பண்ணிக்கோ, இங்கே நான் ஜெபம் பண்ண மாட்டேன். இங்கே தேவன் மாற்றுவாரா? அல்லேலூயா. அப்போ சொல்றாங்க, கல்யாணத்துக்கு 27 வயசுல ஒரு கல்யாணம். அப்போ வேலைக்கு போல குடிகாரன். இப்போ கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, 35 வருஷம் 33 வருஷம் ஆகுது. இப்ப திருந்தாதவர் திருந்துவாரா? என் இயேசுவால் திருத்த முடியும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. உடனே ஞானஸ்தானம். இப்போ 1 கோட்டர் போய் 2 கோட்டரா மாறிடுச்சு. டெய்லி கோட்டர் குடிக்கிறது ஆஃபா மாறிடுச்சு. நான் சொன்னேன், உன் கணவரோட நீ சபைக்கு வருவேன், உன் கணவரோட நீ என்ன பண்ணுவ, சபைக்கு வர இது நடக்கும். நான் என் தேவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் தேவன் நிச்சயமா உன் கணவனை விடுதலை ஆக்குவார், நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்குன்னா முடியாதவைகளை என் தேவன் முடிய செய்கிற தேவன். ஹல்லேலூயா. மத்தேயு 18:18 சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறது போல் பண்ணுகிற தேவன். ஆமென் சொல்லுவோமே. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, தேவன் உன்னோடு உலாவி கொண்டிருக்கிறார், உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். முடியாதவைகளை என் தேவன் செய்ய முடியும். எப்படி வாஞ்சியா இருக்கணும்னா, முடியலன்னு நினைக்குதா, ஏசப்பா தான் வழி. அல்லேலூயா. மருத்துவம் இல்லைன்னு சொல்றா, ஏசப்பா தான் வழி. வேலை இல்லைன்னு சொல்றதா, ஏசப்பா தான் வழி. நீ தேவ சமூகத்துல காத்துற, முடியாதவைகளும் என் தேவன் முடித்து கொடுப்பார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். அவரை நான் அறிந்திருக்கிறேன், அவர் மேல் வாஞ்சையா இருக்கிறேன், நிச்சயமா எனக்கு செய்வார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் இவ்வுலகில் ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. யோபு சொல்லுகிறான், எடுத்து படிங்க. யோபு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை நானே பார்ப்பேன், நான் அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் உள்ளந்திரியங்கள் எனக்குள், என் உள்ளந்திரியங்கள் போகிறது, சோர்ந்து போகிறது. அவன் எதனால சோர்ந்து போறானா, நான் நிச்சயமா பார்ப்பேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். யோபு சொல்லுகிறாமா, எல்லாம் வாழ்க்கை இழந்து போனதுக்கு அப்புறம் சொல்றான், என் கண்கள் காணும், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் தேவனை காணும் என்று. நீங்க நினைக்கிறீங்க அவன் வாஞ்சியா இருக்கிறான், ஏசப்பா நேருக்கு நேரா பார்க்கணும். அப்படி இல்லை. உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கணும். என் தேவன் என் கண்ணில் பார்ப்பார், எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார், அது என் கண்கள் பார்க்கும். என் பிள்ளைக்கு திருமணம் ஆகாத என் கண்கள் பார்க்கும். என் பேத்திக்கு என் பேரனுக்கு திருமணம் ஆகாத என் கண்கள் பார்க்கும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அதுல வாஞ்சு, நான் கடன் இல்லாம இருக்கிறத என் கண்கள் பார்க்கும். எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டு வந்தேன், எந்தெந்த இடத்துல நான் தள்ளப்பட்டேன், எந்தெந்த இடத்துல ஒதுக்கப்பட்டேன், என் கண்கள் காணும். அதே இடத்துல என் தலையை என் தேவன் உயர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. வீடே இல்லாம இருப்பேன், உன் கண்கள் பார்க்கும். நீ உனக்கு ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்ததை நீ தூரத்திலிருந்து பார்ப்பதை உன் கண்கள் காணும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேமே. உன் பிள்ளை தருதலையா இருந்திருக்கலாம், உன் பிள்ளை ரவுடியா இல்லை, உன் பிள்ளை பொறுக்கியா, உன் கணவன் ஒன்றத்துக்கு உதவாம இருக்கலாம், உன் கண்கள் காணும். யார் யாரெல்லாம் வாயில வந்ததோ, யார் யாரெல்லாம் அவனை ஒதுக்கினார்களோ, அவர்கள் கண்கள் காணும்படியாக, உன் கண்கள் காணும்படியாக அவர்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. உன் பிள்ளை மேல வருவதை, உன் பிள்ளை உயர்ந்து வருவதை, உன் குடும்பம் உயர்ந்து வருவதை உன் கண்கள் காணும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. உங்களுக்குள்ள விசுவாசம் வளரணும். அவரிடத்துல வாஞ்சியா இருக்கிறனா நிச்சயமா நான் பார்ப்பேன். எந்தெந்த காரியத்துல நீ பார்க்காதபடி உன் கண்ணு கட்டப்பட்டிருக்கு, இன்னைக்கு இப்படிப்பட்ட கட்டுகளை என் தேவன் கட்டவிழ்க்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. உன் பிள்ளை சிரிக்கிறத கூட நீ பார்க்க முடியாது. உன் குடும்பத்தில் ஒரு என்ன சொல்றது, ஒரு சுப நிகழ்ச்சிகள், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனு, இல்லை ஒரு பண்டிகை நாட்களில் ஒன்று சேர்றது, அது உன் கண்ணு பார்க்காதபடியே இருக்கும். அல்லேலூயா. உன் வீட்டில் சிரிக்கிறத பார்க்க முடியாது. என் கணவன் சிரிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா, என் மனைவி சிரிச்சா நான் பார்த்தே ஆயிடுச்சு, எங்கள் அப்பா சிரிச்சு நான் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதெல்லாம் உன் கண்ணு காணும். வாஞ்ச இருக்கணும், தேவன் நிச்சயமா செய்வார். அல்லேலூயா. ஹாஸ்பிட்டலில் படுக்கையா இருக்கு, டாக்டர் சொல்ல இனிமேல் நடக்க முடியாதுன்னு, உனக்குள்ள விசுவாசம் இருக்கும். அவர்கள் நடப்பதை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே காணும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. விசுவாசம் இருக்கணும், வாஞ்சை இருக்கு. என் கண்ணு காணணும்னு வாஞ்சை இருக்கணும். முதல் ஒரு கிறிஸ்துவனுக்கு அந்த வாஞ்சை இருக்கணும். சூழ்நிலை ஃபுல்லா எதிர்பார்க்கும்.
யோபு நிலைமை பாருங்கன்னா, புள்ள போயிடுச்சு, எல்லா குழந்தை இறந்து போயிடுச்சு, சொத்து போயிடுச்சு, உடம்பெல்லாம் சரீரம் சாவர சூழ்நிலை. அவன் சொல்றான், என் கண்கள் தேவனை காணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. நான் போய் இப்போ என்ன பண்றேன், நிறைய பேருக்குள்ள விசுவாசம் இருக்கும், நான் போய் பரலத்தில் போய் நான் என்ன பண்ண, தேவனை பார்த்துக்கிறேன். இல்லை, தேவன் இங்கே நீ துன்பப்படுறன்னா உன் துன்பத்தோடு உன்னை என்ன பண்ண மாட்டாரு, அவர் எடுத்துக்கொண்டு உன்னை என்ன பண்ண மாட்டாரு, அவர் சமூகத்தில் வைக்க மாட்டாரு. இந்த பூமியை உனக்கு கொடுத்திருக்கிறார்னா இதை ஆளுகை செய்யும்படியாக. ஒரு ஆமென் சொல்லுவோமே. எங்கெங்கே நீ துன்பப்பட்டியோ, எங்கெங்க கண்ணீர் விட்டியோ, அந்த இடத்துல உன்னை மனமகிழ்ச்சியா வைத்த பிறகுதான் கர்த்தர் உன்னை கொண்டு போவார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. இங்க இழந்து போய், இங்க நொந்து போய், உன் மரணத்துக்கு அப்புறம் தேவன் ஒரு விடுதலை வைத்திருக்கிறார்னா அது தேவ வார்த்தை அல்ல. உண்மையாவே தேவனை நீ வாஞ்சியா இருக்கிறனா இந்த இடத்துல தேவன் செய்கிற அற்புதத்தை நீ காண்ப. நீ வாழ்ற இடம், இருக்கிற வீடு அற்புதமாய் நிரம்பும். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. குறைபட்டு இருக்கிற உன் மல்லிகை சாமான் எல்லாம் குறைபட்டு இருக்கும், அஞ்சல் பெட்டி எல்லாம் காலியா இருக்கும், அரிசி முட்டை காலியா இருக்கும், எண்ணெய் காலியா இருக்கும், பீரவை திறந்தா ட்ரெஸ் ஒன்றும் இருக்கா, வெறும் அழுக்கு முட்டை தான் இருக்கும், காசு ஒன்றும் இருக்காது, வீட்டில் ஒரு நல்ல ஃபேன் இருக்காது, வீடு ஃபுல்லா இருட்டாதான் இருக்கும், பெயிண்ட் இருக்காது, எப்பயோ ஆனது. இப்படியே உன் வீடு இருக்கிறது. இது உன் கண்கள் இதுவரையும் கண்ட கண்கள். அல்லேலூயா. செழிப்பை உன் கண்கள் காணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிற சொல்லுகிறோம். ஆமென் சொல்லுவோமே. 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் மீது வாஞ்சியா இருக்கிறபடினால் என் தேவன் தான் செய்வார். சொல்லுங்க. நிச்சயமா எங்க அப்பா செய்வார். கை பிடிச்சு சொல்லுங்களேன். ஏசப்பா எனக்கு நிச்சயமா செய்வார். என் கண்கள் காணும். அல்லேலூயா. 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 என் வீட்டை வித்துட்டேன், நான் என்ன பண்றது, நகையெல்லாம் வித்துட்டேன், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு வருமானம் இல்லாம இருக்க. இதே கண்கள், நீ வெறுமையா இருக்கிற, நிர்வாணமா இருக்கிற பார்க்கிற கண்கள் ஒரு நாள் ஒரு செழிப்பை பார்க்கும். அது யாரால முடியும்? என் தேவனால கூடும். அல்லேலூயா. இந்த உலகத்துல உனக்கு ஒருத்தர் வசதியா இருக்காங்கன்னா அவங்கள பாரு. உன் வீட்டுல இல்லாத பொருள் வெளியே இருக்கா, அதை பார். நிச்சயமா அது என் வீட்டுக்குள்ள வரும். திருடி அல்ல, ஆட்டி போட்டல்ல, ஏமாத்தி அல்ல, கர்த்தர் தலையை உயர்த்தி அதை கொண்டு வருவார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். பாஸ்டர் சொல்லிட்டாரு, எதை கண்ணில் பார்க்குற அது வீட்டுக்கு கொண்டு வரணும். நாளைக்கு என்ன பண்றேன், பேக்கப் தான். அல்லேலூயா. தேவன் எப்படின்னா, கர்த்தர் செய்கிறது உன்னை துன்பப்படுத்தாத, அதில் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணப்படும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறேன். தேவன் எடுத்த உடனே உன் வீட்டில் டிவியே இல்லை, முதல் டிவி 51 இன்ச்சு கொடுப்பாரு நினைக்கிறீங்களா? அப்படி கொடுத்தாருன்னா அது பிசாசு கொடுக்குதுன்னு அர்த்தம். நீ லோனை வாங்கி தான் வீட்டுக்குள்ளே கொண்டு வருவேன். முதல் கொடுக்குறவர் ஒரு 32 இன்ச்சஸோ ஒரு சாதா டிவியோ செகண்ட் ஹேண்ட் டிவியோ முதல்ல அதை ஒழுங்காக பார்த்துக்கிறியான்னு கொடுப்பேன். அதை நீ பெற்றுக்கொண்டு அதை அழகாய் நடத்தும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது, அதன் மேல் பிரியப்படும் பொழுது, கர்த்தர் அடுத்தது வாங்கிறது ஒரு ஸ்டெப்பாய் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஏன்னா தேவன் விதைச்சி அதை அறுவடை செய்கிற அளவுக்கு அவர் ஒவ்வொரு காரியத்தையும் தன்னுடைய இஷ்டப்படி அதை நடத்துவார். எடுத்த உடனே என்ன பண்ணுறது, ஒரே நைட்டில் முதலமைச்சரோ ஒரே நைட்டில் ராஜாவை கர்த்தர் மாற்ற மாட்டார். ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப். அப்போ அவர் மீது வாஞ்சியாக இருக்கணும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. யோபுக்கு தேவன் ஆசீர்வாதம் எல்லாத்தையும் ரெட்டிப்பாக கொடுத்தாருன்னா எத்தனை நாளில் கொடுத்தாரு? ஒரே நாளில் டிஷ்ஷன் ஒன்று சவுண்டு கேட்டோன்னையும் சினிமாவில் வந்து புஷ்ஷுன்னு அவங்க பிள்ளைங்களாம் வந்து எல்லாம் 2 குழந்தையா ஊன்ட்டாங்களா? இல்லை. திருப்பி அவங்க சகோதரி என்ன பண்ணியிருப்பா, இவருக்கு சரீரம் சரியாகி அந்த சகோதரி என்ன பண்ணியிருப்பா, திருப்பியும் கர்ப்பவதியாகி ஒவ்வொரு குழந்தைய பெற்று ஒரு பிஸ்னஸோ விவசாயம் பண்ணி இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாக. இதுக்கு பல நூற்றாண்டுகள் ஆயிருக்கும். பல நூற்றாண்டுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம படிக்கும் பொழுது எப்படி இருக்கு, கடைசியா இவன் ரெட்டிப்பா ஆசீர்வாதன்னு. ஆனா தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் எப்ப பிளெஸிங் பண்ணாரோ அன்னைக்கு அடுத்த நாள் ரெட்டிப்பான ஆசீர்வாதமா? ராமேன் சொல்லுவோமே. இல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப் கர்த்தர் எது செஞ்சாலும் அடுத்தபடி 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 தான். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. சொல்லுங்களேன். கண்ணில் கையை வச்சு என் கண்கள் காணும் என் ஆசீர்வாதத்தை. சொல்லுங்க. என் கண்கள் காணும். நான் இழந்து போனதை என் கண்கள் காணும். எனக்கு முன்பாக எழும்பின சத்துருக்கள் தோற்கடிக்கப்படுவது என் கண்கள் காணும். என் சொந்தங்களுக்கு முன்பாக நான் எழும்பி நடக்கிறதை என் கண்கள் காணும். என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பதை என் கண்கள் காணும். என் பெற்றோர்கள் ஆசீர்வாதமாய் ஆரோக்கியமாக இருப்பதை என் கண்கள் காணும்.
ராமேன் சொல்லுவோமே, நீ எதை கேட்கிறாயோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனிடத்தில் என்ன வாஞ்ச இருக்கணும் எல்லாருக்கும் இன்னைக்கு? என் கண்ணு காணும். ஹல்லேலூயா. உனக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியாது, உனக்கெல்லாம் வேலையே இருக்காது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என் கண் நல்ல வேலைக்கு போகிறத என்ன பண்ணுவேன்? நீ பார்க்குறத நான் என் கண்ணில் பார்ப்பேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஹல்லேலூயா. இனிமேல் பிபி சுகரு உன்னால் என்ன வேலை செய்ய முடியும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் நல்லா நடந்து வருவதை நீ பார்க்குறத நான் பார்ப்பேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஆரம்பம் தொற்று போனது போல இருக்கும், ஆனால் முடிவோ தேவன் கொடுக்கறது சம்பூர்ணமாக இருக்க. கரங்களை ஆமேன்னு சொல்லுமே. நம்பிக்கை இருக்கணும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது உங்க மேல என்ன இருக்கணும்? ஒரு வாஞ்சை இருக்கணும். அது என்னன்னு பார்ப்போமா? எடுத்து படிங்க. பிலிப்பியர் 1:20. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். தேவன் உன் மீது மகிமைப்படுவார் என்று. எதனால? திருப்பி அந்த வசனத்தை ஃபர்ஸ்ட் இருந்து படிங்க. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல், நான் ஒன்றில வெட்கப்பட்டு போகாம எப்பொழுதும் போல இப்பொழுதும், எப்பொழுதும் போல இப்பொழுதும். நான் எப்ப ஆரம்பத்தில் எப்படி இந்த சந்தோஷமா, அதே போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு, மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் ஜீவனாகிலும் சாவினாலாகிலும் சாவினாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று மகிமைப்படுவார் எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். தேவன் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று நான் என்ன பண்றேன்? அவர் மகிமைப்படுவார். தேவன் உன்னிடத்துல மகிமைப்படணும். எப்படின்னா தேவ மகிமைன்னா என்ன தெரியுங்களா? நான் மகிமையா இருக்கிறேன்னு அர்த்தம்னா என் ஒய்ஃபை நல்லா வச்சிருக்கணும், நல்ல அப்பாவுக்கு என் பிள்ளைகள் என்ன பண்ணியிருக்கணும்? நல்லா படிக்க வைக்கணும், நல்லா ஜபிக்க வைக்கணும், நல்லா என்ன பண்ணணும்? அந்த பிள்ளைகள் நல்லா வளர்க்கணும். இதுதான் என் பிள்ளையின் வளர்ச்சி தான் என்ன பண்ணும்? என்னை மகிமைப்படுத்தும். சொல்லுங்களேன். அப்போ தேவன் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்தணும். நான் உன் வாழ்க்கையில் என்ன பண்ணி ஆகணும்? எங்கெங்கே வெக்கப்பட்டியோ, எங்கெங்கே துன்பப்பட்டியோ, எதை இழந்து அதெல்லாம் தேவன் என்ன பண்ணணும்? கொடுத்து உன்னை மகிமைப்படுத்த வேணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. உன்னை அழகுப்படுத்தும் போது தான் என் தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. ஒன்றும் இல்லாமல் இருக்கிற உன் வீட்டை விசேஷமாக மாற்றும் போது உன் சொந்தமும் பந்தமும் பார்க்கும், இவங்க வணங்குற தேவன் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா சொல்லுவோமே. நீ ஒன்றுமே இல்லாமல் போகும்போது சபைக்கு போகிற உனக்கே அந்த, அப்போ என்ன சபைக்கு போய் ஒன்றும் இல்லை, அப்போ வேஸ்ட்டு. அப்போ யார் நாம தூசிக்கப்படுது? இப்போ ஒன்றால் தேவன் நாம தூசிக்கப்படும். அதுவே தேவன் உன்னை மகிமைப்படுத்தும் பொழுது, தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது உன் நிமித்தமாய் தேவன் மகிமைப்படுவார். விசுவாசி ஆமென் சொல்லுங்களேன். கையை நெஞ்சில் வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்கும், என்னை தேவன் மகிமைப்படுத்துவார், என் நிமித்தமாக தேவன் மகிமைப்படுவார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போமா? காணாவு திருமண பந்தியிலே தண்ணீரும் ரசமாய் மாறியதே. காணாவு திருமண பந்தியிலே தண்ணீரும் ரசமாய் மாறியதே.